இந்த நாளிலே நாம் மனனம் செய்ய வேண்டிய வார்த்தை யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு வசனம். அநேகமாக எல்லா கிறிஸ்தவர்களும் இதை தெரிந்து வைத்திருப்பார்கள். ஆனால் அதை மனப்பாடமாக நாம் சொல்லி பழக வேண்டும். நாம் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் எவ்விதமாக மனப்பாடம் பண்ண வேண்டும், அந்த அதிகாரத்தை எடுத்து வைத்துக்கொண்டு அந்த வசனத்தை நம்மால் இயன்ற அளவு நம்முடைய மனதிலே பதியும்படியாக அதை வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். பிறகு நாம் அதை தானாகவே சொல்லி பார்க்க வேண்டும். எங்கு திக்குகிறது, எங்கு சரியாக சொல்ல முடியவில்லை, மறுபடியுமாக நாம் வேதத்தை வாசித்து ஒரு காரியமாக நாம் படிக்க வேண்டும். அங்கு ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் உலகத்தை எப்படி நேசித்தாராம்? அவருடைய குமாரனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு 2 விதமான காரியத்தை அங்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். என்ன? அவர்கள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது கெட்டு போக மாட்டார்கள், நஷ்டமடைய மாட்டார்கள், அழிந்து போக மாட்டார்கள். அவர்களுக்கு ஆனால் மரித்த பிறகு அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் உள்ள வசனம்! இதை நாம் மனப்பாடம் பண்ண வேண்டும். நாம் சுவிசேஷ ஊழியங்களுக்கு வெளியே செல்லும் பொழுது நாம் தெருக்களிலே வீதிகளிலே நின்று இந்த வசனத்தை நாம் விதைக்க வேண்டும். இந்த வசனத்தின் ஆதாரத்தை வைத்து நான் உங்களோடு கூட சில காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். தாராவி நல்ல மேய்ப்பன் ஆலயம், அப்பொழுது எங்களுடைய பொய்சரிலே அந்த நல்ல மேய்ப்பன் ஆலயம்தான் எங்களுக்கு தாய் சபையாக இருந்தது. அங்கு பணியாற்றிய அருமையான குருவானவர் ஜேம்ஸ் பால் ஐயர் நம்முடைய பாம்பே தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர காரணமாக இருந்தவர். அநேக இடங்களிலே ஆலயங்கள் கட்ட காரணமாக இருந்தவர். அப்பொழுது எங்களை வாலிப பிரயாயத்திலே நாங்கள் இருக்கும் பொழுது அநேக பெண்களும் வாலிபர்களும் அவர்கள் பல இடங்களுக்கு சென்று சுவிசேஷ ஊழியத்திற்காக கடந்து செல்ல அழைத்து போவார். அப்பொழுது அவர் சொன்ன பாடம்தான், நீங்கள் வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணி அதை விதைக்க வேண்டும். அப்படி நாங்கள் ஒரு இடத்துல விதைத்தோம். அது எந்த இடம்? கோரைதான் ஆரிய காலனி என்று சொல்கிற 7ஆம் நம்பர் என்று சொல்லலாம். அந்த இடத்திலே அப்பொழுது ஆலயம் கிடையாது. அந்த நாட்களிலே இது 1970களிலே நடந்த சம்பவம், 78 79 நடந்த சம்பவம். அப்பொழுது அங்கு இந்த வசனத்தை தைரியமாக சொல்லி அங்குள்ளதான மக்களுக்கு இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தேவன் எப்படி அன்பு கூர்ந்தார் என்று விதைக்கப்பட்டது. இப்பொழுது அதே இடத்திலே ஆண்டவருடைய மகிமைக்காக அந்த இடத்துல இப்பொழுது தமிழ் மெதடிஸ்ட் சபை உருவாகி அங்கு இப்பொழுது செயல்பட்டு கொண்டு வருகிறது. இதற்கு காரணம் என்ன? வேத வசனம் எங்கெங்கு விதைக்கப்படுகிறதோ அது அங்கு கிரியை செய்யும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதி காலங்களிலே அநேக திருச்சபை மக்கள், குமாரதாஸ் ஐயர் என்று ஒரு ஐயர் இருந்தார்கள். அவர்கள் பொறிவெளி மெதடி சபையிலே வாலிபர்களை கொண்டு போய் அநேக இடங்களிலே வேத வசனங்களை விதைத்தார்கள். அதனுடைய பலனாக அநேக சபைகள் உருவானது. கீர்த்திப்பாடா இன்னமாக பயந்தர் போன்ற இடங்களிலே திருச்சபை உருவாக காரணமாக இருந்த அநேக குருமார்கள் உண்டு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்டதான ஊழியர்களை இன்னும் ஆண்டவர் எழுப்பி தரும்படியாக இப்பொழுதும் நல்ல ஊழியர்கள், வாஞ்சியுள்ள ஊழியர்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து நம்முடைய மும்பை பட்டணத்தில் இப்படி ஊழியங்களை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். வேத வசனத்தை நாம் மனப்பாடம் பண்ண வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். இந்த வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணுவோமா? மனப்பாடம் பண்ணினவர்கள் தயவு செய்து நீங்கள் கமெண்டிலே நான் இந்த வசனத்தை பாராமல் சொல்லுவேன் என்று சொல்லி ஒரு சின்ன குறிப்பு போட்டால் அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.